தான் வச்சிருக்க ஒரு தள்ளுவண்டி கடைக்கு, அதாவது ஒரு சாட் ஐட்டம் விற்கிற ஒரு தள்ளுவண்டி கடைக்கு கஸ்டமர்ஸை வர வைக்கிறதுக்காண்டி எந்தவித பெரிய முயற்சியும் எடுக்காம, ப்ரொமோஷன் எதுவும் பெருசா பண்ணாம, யூபியில அதான் உத்தரப்பிரதேசல பிரமோத் அப்படின்ற ஒருத்தவரோட தள்ளுவண்டி கடைக்கு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்கள் அதிகமாயிட்டே போயிருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த வாடிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா தினமும் வந்து சாப்பிடும்போது அவர் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்கு கொடுக்குற கிரீன் சட்னியை சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கு. அது ஒரு புதினா சட்னி அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் இங்க வாடிக்கையா சாப்பிட வர கஸ்டமர்களுக்கு சில டவுட் வந்திருக்கு. அதாவது கிரீன் சட்னி இந்த மாதிரியான டேஸ்ட்ல இருக்காதே, இது ஏதோ ஒன்னு இவர் கலக்குறாப்ல, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் பாத்தீங்கன்னா அவரோட கடையை பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியாம நோட்ட விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சட்னியை வந்து அவங்களும் வாங்கி டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவர் வந்து அந்த கிரீன் சட்னியில கொத்தமல்லி புதினா இந்த மாதிரியான எந்த ஒரு இன்கிரிடியன்ட்டும் சேர்க்கல. அதுக்கு பதிலா அவர் வேற ஒன்னு சேர்த்திருக்காப்ல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கஞ்சா செடி. அந்த சட்னியில கஞ்சா கலந்திருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை மடக்கி பிடிச்சி தீவிரமா விசாரிச்சதுல பிரமோத் வந்து மேட்டரை கக்கியிருக்காப்ல. அதாவது அந்த கிரீன் சட்னியில கஞ்சாவை அரைச்சு கலந்திருக்காப்ல. ஆரம்பத்தில் பிரமோத் வந்து அவருக்கு வேண்டப்பட்ட ஆளுகளுக்கு மட்டும் அந்த கஞ்சா கலக்கப்பட்ட கிரீன் சட்னியை குடிச்சிருந்திருக்காப்ல. அப்புறம் கொஞ்ச நாள்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்ல அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவிலையும் அந்த கஞ்சாவை அரைச்சு லைட்டா கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னா, அந்த தள்ளுவண்டி கடையில சாப்பிடுற முக்காவாசி பேருக்கு அவர் கஞ்சா கலந்து தான் கொடுக்குறாருன்றது தெரிஞ்சுதான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. சில பேர் பொட்டணமாவும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி 1.25 கிலோ கஞ்சாவை வந்து அவர்கிட்ட வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க.